திருமதி உமா சங்கரி அவர்கள் உரையாற்றுவார்கள். பேராண்டி படத்திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னோட அண்ணன், எங்கள் இன தலைவன், எங்கள் தமிழ் மக்களின் தலைவன். இரண்டாவது என்னன்னா, நாங்கெல்லாம் ஒரு உயிர் மூச்சாக நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற எங்க அண்ணன் அவர் வந்திருக்கிறதுனால என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல. மிகவும் சிறப்பாக இந்த படம் இருக்கணும் மட்டும் எனக்கு நல்லபடியா ஆணித்தரமாக இருக்கின்றது. அண்ணன் அவர்களை என்னோட முதல் பையன் பிரசவத்துக்கு முதல் நாள் அண்ணாவை ஈரோட்டுல ஒரு கூட்டத்துல சந்திச்சேன். அப்ப பிரசவத்த டைம்லயே நான் போனேன். ஆனா அண்ணனை பார்த்து வயிற்றுக்குள்ளதான் இருந்தான். இன்னைக்கு வரைக்கும் அவரோட வழியிலேயே தான் போயிட்டு இருக்கான். லண்டன்ல அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவர்களோட பேச்சை எதிர்த்து லண்டன்ல ஒரு மாணவன் போராடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. அதுல என் பையன் தான் அவன். ஏன்னா அண்ணனோட வழியிலேயே தான், இன்று வரை அண்ணன் வழியிலேயே தான் அவன் வந்துகிட்டு இருக்கான். எங்கள் எல்லாருமே, அதனால என்னோட தலைவன், என்னோட அண்ணன் எல்லாரும் வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா, இதுக்கு மேல வரவேற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த படம் ரொம்ப சிறப்பு மிக்கதான் அமையும் என்று நான் வணங்கும் இறைவனை நான் வணங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கூடியிருக்கும் சபையோருக்கும் வணக்கம். அண்ணன் அரவிந்த் அண்ணனுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் தமிழ்மணி சார் அவர்களுக்கும், முனைவர் அண்ணன் பேர் சொல்றது கூட எனக்கு வயசு கிடையாது, தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாமெல்லாம் ஒரே மண்ணில் தான் பிறந்தோம், ஒரே மண்ணில் தான் வளர்ந்தோம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஒரே மண்ணில் பிறந்தோம், ஒரே மண்ணில் வளர்ந்தோம். ஆனா நாமெல்லாம் ஒண்ணா அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் ஆகாது. இதைதான் சார் சொல்ல வந்தாரு, இதைதான் சார் சொல்லியிருக்காரு. தம்பி, இந்த எவெல்லாம் பெரிய செலவன்றானோ அவனுக்கெல்லாம் நம்ம ஒரு இந்த படத்தை பண்ணணும் ஒரு விஷயம் சொல்லண்டா அப்படின்னு அப்ப சார் சொன்னாரு. சார் சொல்லி சுச்சுவேஷன் சொல்லி என்னை பாட்டு எழுத சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். கண்டிப்பா படம் பெட்டரா வந்திருக்கு, சாங் அருமையா வந்திருக்கு. நீங்க எல்லாருமே அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வழியில ஒரு சில அவரை பத்தி படம் எடுக்கணும்னா 1000 படத்துக்கு மேல சொல்லலாம். அதுல ஒரு சின்ன ஒரு குழு தான் இந்த படம். சோ மீடியெல்லாம் நான் ஓப்பனா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு சிவலிங்கம் அவர்கள் பேசுவார்கள். இந்த பேராண்டி படத்திற்காக இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும், இந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு மதிப்புமிக்க கதாசிரியர் கேஜி தங்கமணி சார் அவர்களை இந்த மேடையிலே கௌரவிக்கும் அளவிற்கு எனக்கு வயது இல்லாவிட்டாலும் அவரை நான் மனதார கௌரவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்திருக்கக்கூடிய நமது பேராண்டி படத்தின் நாயகர் அரவிந்த் சார் அவர்களை வருக வருகென இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். மேலும் இந்த திரைப்படத்தின் பேராண்டி என்கிற திரைப்படத்தை எடுத்தாலே பேராண்டி என்ற சொல்லுக்கே பெரிய அர்த்தம் இருக்கும். அது ஒரு பாசமிக ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட இந்த பேராண்டி படத்திற்காக, இந்த இசை வெளியீட்டு விழாவிற்காக வந்திருக்கக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த படங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் பேரை எனக்கு சொல்ல பெருமையா இருக்கு. லதா மேடம் அவர்களை இந்த மேடையில காணவருக்கு நான் மிகவும் கொடுத்து வச்சிருக்கணும். மேற்கொண்டு இந்த இசை வெளியீட்டு அண்ணன் எழுச்சி தமிழர் கௌரவமாக சொல்லுவாங்க. பேர்லாம் நான் சொல்லதான் பிறந்திருக்கிறேன். நான் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் பேரை சொல்லதான் நான் பிறந்திருக்கேன். எந்த தலைமையகத்திலும் சரி, எந்த இடத்திலும் சரி, அஞ்சா சிங்கம், அடிமையாகாத ஒரு கலைஞர், எழுச்சி தமிழர், புரட்சியாளர் என்று சொல்லக்கூடிய காலரை தூக்கிட்டு சொல்றேன். எங்க அண்ணன் திருமா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். மேலும் இந்த இசை வெளியிட்ட விழாவில் வந்திருக்கக்கூடிய நிறைய படத்துல பார்த்திருக்கேன். வில்லன்னா இப்படித்தான் இருப்பாங்களா அப்படின்னு நினைப்பேன். ஆனா அந்த ஆக்ஷன் எப்படி வருது எனக்கு தெரியாது. நான் ஒரு கவிப்பிரியன், அவ்வளவுதான். ஆனா அவரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நேர்ல அது அப்படி இங்க ஜெராக்ஸ் அப்படியே உட்கார்ந்துருக்கு. அண்ணன் கராத்தே ராஜா அவர்களை இந்த மேடையிலே கௌரவித்து வரவேற்கிறேன். என்னுடைய சிறிய வேண்டுகோள், நான் ஒரு தீச்சுடர் நிறுவர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த
மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு படிப்பு கம்மி தான், 10 தான், அதை தாண்ட முடியல. இருந்தும் ஒரு கவிப்பையனா இருந்து சின்ன சின்ன கவிதைகளை எழுதி ஊர்ல வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். அந்த நேரத்துல என் நண்பர் அருள்தாஸ் வந்து சொன்னார், இந்த பேராண்டி படத்துக்கு ஒரு பாட்டு எழுதிங்களான்னு கேட்டாப்புல. அப்புறம் யாரு டைரக்டர்னு கேட்டேன். அதிகமா பேச நினைச்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் கேஜி தங்கமணி சார் அவர்கள் வந்து, எளிமையா இருந்தாலும் பரவாயில்ல, பொருள் படம் இருக்கணும், நம்ம சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சுச்சுவேஷன் சொன்னாரு. அந்த சுச்சுவேஷன் தகுந்த பாடல் தான் நிலவை பிடிக்க ஆசைப்பட்டேன் ராசாத்தி, என் நெஞ்சமெல்லாம் மீதானீர் ராசாத்தி என்ற பாடலை எழுதிய கதாசிரியர் சிவலிங்கம் ஆகிய நான், இங்கே என்னுடைய டைரக்டர் மற்றும் எங்களுடைய எழுச்சி தமிழர் லதா மேடம், நான் சாவி அதிகமாக வாங்கிட்டு வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. 4 நாள் தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த 4 பேருக்கு மட்டும் கௌரவிச்சிடறேன், எல்லாத்தையும் கௌரவிச்ச மாதிரி நினைச்சிங்க. டோனி அவர்கள் மேடைக்கு வரவும். சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா லதா அம்மாவுக்கு, மேடத்துக்கு எனக்கு உனக்கு தெரியும். மேடையில் எங்களுக்கு வாழ்த்த வந்திருக்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த படத்துக்கு ஆச்சி மனோரம்மா வந்து என்னோடய கம்போசிங்கில் பாடின கடைசி பாடல். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்டை வந்து நீங்கள் எல்லாருமே, இது வந்து லைவ், இப்போ மாதிரி ஏஐயில் பண்ணி அதெல்லாம் பண்ணல, லைவாக பண்ணியிருக்கோம். இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்ல பாட்டு வரும், எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியாலாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல பாடலை வாழ வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த பட விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த அன்பு நிறைந்த வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வருக வருவதென உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பேராண்டி திரைப்பட இசை வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேராண்டி திரைப்படத்தில் முறைமாமன் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க நடித்திருக்கிறேன். இயக்குனர் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை இந்த மேடையில் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் பேராண்டி திரைப்படத்தை பெரிய திரையரங்கில் சென்று பார்த்து மிகப்பெரிய சப்போர்ட் செய்து பேராண்டி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவுக்கு வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும், அண்ணன் திரு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் லதா மேடம் அவர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், நாங்களாம் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண நான் நினச்சி கூட பார்க்கல. எங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் சாரை பார்த்துருக்கோம், அது படம் இது பண்ணியிருக்கோம். அப்புறம் சின்ன சின்ன பசங்க இப்போ அவங்க கூட நடித்த லதா கூட நாங்கள் நடிச்சிருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி மேடம். அப்போ எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் தங்கமணி சார் அவருக்கும் நான் இந்த மேலே நான் நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. சாங் நல்லா இருக்கு, எல்லாம் இங்கே ஒர்க் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வர படம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி படம் வந்ததில்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா சிரிக்கலாம். இதில் பவர் ஸ்டார் இருக்காரு, உங்களுக்கே தெரியும். பவர் ஸ்டார் இருந்தால் எவ்வளோ ஒரு காமெடி இருக்கும் உங்களுக்கே தெரியும். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல நல்ல காமெடி இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், பார்த்து இந்த படத்தை நீங்கள் வெற்றி பெற செய்யணுன்ட்டு ஒரு தாழ்மை கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம். இது என்னோட முதல் மேடை.
சரிங்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம இயக்குனர் ஒருத்தரோட முயற்சியால் நடந்த படம் அது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் வந்து இழுத்தோம். முதல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மனோரமா ஆச்சி தான் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் சில பல காரணங்களால அவங்க உடல் குறைபாட்டினால நடிக்க முடியல. ஆனால் என்னோட அதிர்ஷ்டம், அவங்க என்னோட படத்தில் கடைசியாக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதுபோக இங்கே என் கூட நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக மிக ஜாம்பவான்கள் தான். எல்லோரும் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, முதல்லேருந்தே நடிச்சிட்டு இருக்கிறவங்க. அதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம லதா மேடம் என் கூட நடிச்சிருக்காங்க. அது போக கராத்தன்ராஜன் சார் நம்ம கூட நடிச்சிருக்காரு. சுந்தரராஜன் சார் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியல, அவர் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பினவங்க எல்லாருமே வந்து இந்த மேடையில் இருக்காங்க, நம்பாதவங்க யாருமே இங்கே வரல. அதுதான் முக்கியமான விஷயம். நாங்கள் நம்பினோம், முதலேருந்து கடைசி வரைக்கும் இயக்குனருக்கு துணையாக இருந்தோம். அவரோட வழியில் நாங்கள் பின்பற்றினோம். அவர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் செஞ்சோம். இப்போ இந்த படம் நாளைக்கு வெற்றி பெற்றோம். அப்படி பெற்றாலும் அதுக்கு முழுக்க காரணம் நம்ம இயக்குனர் மட்டும்தான். இந்த படத்தில் ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும். அது வந்து விளையாட்டுக்கு சொல்லலை. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊட்டி சாங் ஃபர்ஸ்ட் எடுத்துனே போட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ஊட்டி சாங்ல சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். தலகுந்தா ஹில் ஸ்டேஷன் அங்கே போயிட்டு சரி ஓகே எல்லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோயினை பார்த்தேன், ஃபுல்லாக காஸ்டியூம் ஃபுல்லாக ஜம்முன்னு கேரளா ஸ்டைலில் நின்றுருந்தாங்க. சரி நமக்கு ஏதோ நல்ல காஸ்டியூம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தோன்னா பெருசாக ஒரு வேட்டி மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே சட்டை எங்கே அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேட்டி போதும் உனக்கு அப்படின்ட்டாங்க. ஏப்பா இவ்வளோ குளிராக இருக்குது, ஹில் ஸ்டேஷன் வேட்டி மட்டும் போதுமா, வேறு ஏதாச்சும் கொடுங்கன்னு துண்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுதான் அதில் மட்டும்தான் எனக்கு இயக்குன மேலே கொஞ்சம் கோவம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் பண்ணாங்க. ஸ்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படத்துலலாம் ஒரு 2 ஃபைட் வைப்பாங்க, 3 ஃபைட் வைப்பாங்க, 4 ஃபைட் வைப்பாங்க. ஆனால் நம்ம இயக்குனர் ஒரே ஒரு ஃபைட் தான் வச்சிருக்காரு. அது வந்து அப்போ நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சரி ஒரே ஒரு ஃபைட்டு தான் இருக்கு, நம்ம தப்பிச்சோம். ஸ்டண்ட் ரொம்ப பெருசாக இருக்காது, ஃபர்ஸ்ட் படம் தானே, இவனுக்கு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு டூப்புக்கு இது போட்டுப்பாங்கன்னு சொல்லி ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சைனீஸ்கார மாதிரி இருப்பாரு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவர் வந்து நின்றுட்டு இந்த மாதிரி ஓகே ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் நின்றுருக்கேன். என் கூட இவ்வளோ க்ளோஸில் ஒரு ஸ்டண்ட் மேன் நிற்க சொன்னார். நான் கூட கேட்டவர்கிட்ட, ஏன் சார் இது என்ன லிப்கிஸாக பண்ணுறான், இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறானே அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொன்னா அவர் என்ன சொன்னார்னா, தம்பி உங்களுக்கு பல்ட்டி அடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் பல்ட்டி தானே தெரியும், அது கை கீழே ஊனி தலை ஊனி திரும்பிடணும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் சார், அதை தான் பண்ணணும், ஆனால் நீங்கள் கையை ஊனாமல் பண்ணணுன்ட்டார். சார் நான் இதென்ன பல்ட்டி அடிக்க சொன்னீங்க, ஓகேன்ட்டேன். கையை ஊனி திரும்ப சொல்றீங்க, சரி ஓகே சார் பண்ணிடுறேன், ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பக்கத்தில் நின்றுருந்தவன் வந்து பேக் பெல்ட்டி அடிக்க சொல்லிட்டாங்க. பேக் பெல்ட்டி அடிக்கணும்னு சொன்னா, அதே எப்படி நான் முன்னாடி குதிக்க அவன் பின்னாடி குதிக்க, இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவர் ஏதோ ஒன்று பண்ண போறாருன்ட்டு. நான் முன்னாடி குதிக்க அவன் பின்னாடி குதிக்க, டங்குன்னு ஒரு அடி மண்டையில் ஃபர்ஸ்டா இதில். அதுதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எதிர்பார்த்தேன். நல்ல அடி விழுந்துச்சு. அடி விழுந்தோன்னா அது எனக்கு அப்போ பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த எடிட்டிங்கு டப்பிங் இதெல்லாம் முடிஞ்சு வரவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது போக வந்து நம்ம பாடல் வரிகளையும் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து இவ்வளோ நம்பலை இப்படி வரும் அப்படின்ட்டு. ஆனால் இயக்குனர் வந்து சொன்னார், இந்த பாடல் வந்து வேற லெவலில் ரீச் ஆகும், நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது ஒவ்வொரு வரியுமே, இது நான் எந்த படத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ இருக்கிற படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரிகள் வந்து பெருசு அளவில் பார்க்கறது இல்லை, மியூசிக் இதெல்லாம் தான் பெரிய அளவில் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு இது பண்ணுற மாதிரி சிலம்பாட்டத்தை இதில் நாங்கள் வச்சுருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் பாடலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல கவிஞர்கள் புலவர்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் ஆனால் இவங்க 2 பேர் ரிலேட் வந்து பேசினாங்களே இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எழுதுனது கிடையாது. நம்ம படத்துக்கு நல்லா எழுதியிருக்காரு. அந்த எழுதுனதுக்கொசரமே அதை பார்த்த உடனே இயக்குனர் வந்து நீங்கள் 100% வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. நான் கண்ணால பார்த்த விஷயங்கள் தான் சொல்றேன். இயக்குனர் வந்து 100% வந்து உங்களால சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது. நம்ம 100 டேக் எடுத்தாலும் 101 டேக் ஓகே பெட்டர் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு டேக் எடுங்க அப்படின்றாரு சிம்பிளா. அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி இதை ஓகே சொன்னாருன்னு தெரியல, லிரிக்கெல்லாம் ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா இருக்கு பாட்டு எல்லாமே. நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துருப்பீங்க, நல்லா வரும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இவ்வளோ நேரம் நான் பேசினதை அமைதியாக கேட்டிருந்தேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருக்கும் எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவர்களே, திரு ராஜேஷ் அவர்களே மற்றும் இயக்குனர் தங்கமணி அவர்களே, பாடலாசிரியர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம். இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா இப்ப பார்த்தா பிரமிப்பா இருக்கு. பாடல்கள் அவ்வளவு இனிமையா இருக்கு. அதாவது எடுக்கும்போது நமக்கு தெரியல, படமும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அத சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப வர படங்கள்லாம் நீங்களே பாக்குறீங்க. ஏன்னா பாடல்கள்லாம் அதோட கருத்தே இல்லை. இப்போ 50 வருஷம் 60 வருஷம் பாடல் கூட அந்த இனிமை இருக்கு அந்த லிரிக்ஸ்க்கு. இப்ப எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் தான் நிறைய இருக்கு. அது ஒன்றும் சொன்னா இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இந்த ரொம்ப அருமையா எடுத்திருக்காரு இயக்குனர். அவர் என்ன இந்த ரோல் பண்ண சொன்னாரு. நான் கொஞ்சம் யோசிச்சேன், இது வேணுமா பண்ணணுமான்னு. இல்லம்மா நீங்க பண்ணீங்கன்னா நல்லா வரும், நீங்க பண்ணணும். அதே மாதிரி மனோரமா ஆட்சி கூட பேசினாங்க, நீங்க பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நாங்க. அதனால பண்ணியிருக்கேன். படத்தை நடிச்ச கதாநாயகன், கதாநாயகி மற்றும் வில்லன் எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப திறமையானவங்க. அவங்களெல்லாம் நீங்க ஆதரிக்கணும். இந்த படத்தை பெரும் வெற்றி ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்பதான் படங்கள்லாம் வரதும் தெரியல, போறதும் தெரியல. அப்புறம் எல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்க மொபைல்லே பாத்துடுறாங்க. எங்க காலத்துல எல்லாம் 25 வாரம் 200 நாள் ஒண்ணு படங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ சார் ஒண்ணு சொன்னாரு, அவர் சொன்னது சரிதான். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் நடிக்க உலகம் சுற்றுவாள் 73ல ரிலீஸ் ஆச்சு. 73 52 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சொன்னாங்க என்ன இப்படி குதிக்க சொன்னாங்க, அப்படி குதிக்க சொன்னாங்க. இது ஒரே ஒரு சின்ன இது சொல்றேன். காஷ்மீர்ல ஷூட்டிங். திரு NT ராமராவ் அவர்கள் தான் கதாநாயகர். அதாவது அந்த ஐஸ்ல ஸ்கேட்டிங் பண்ண, ஐஸ்ல சறுக்கிட்டு வரணும். எனக்கு இவனோட ஷார்ட் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அவர் ஃபுல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துட்டாரு. என்ன பண்ண முடியும்? சறுக்கி இருந்தா அப்படியே நடுங்கிடுச்சு. போனேன்னு கொடுத்துருவேன். சொல்றேன், இதெல்லாம் சகஜம்தான் இண்டஸ்ட்ரியில. இல்லை சும்மா ஒரு தமாஷ் சொன்னேன், தப்பா சொல்லல, நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். இதெல்லாம் எனிவே அந்த படம் அந்த காலத்து படங்கள் நான் நடிச்சிருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நான் அறிமுகப்படுத்தினார். பின்னர் நடிகர் திரு சிவாஜி அவர்களுடனும் திரு கமலஹாசனும் ரஜினி அவர்களும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 250 படங்களுக்கு மேல் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமும் 2வது திரைப்பயணம் தொடங்கிச்சு. நான் கொஞ்ச நாள் சிங்கப்பூர்ல இருந்தேன். அப்புறம் மறுபடியும் ராஜ்கிரண் போஸ்ட் பண்ணாரு, மறுபடியும் நடிக்க வச்சாங்க. அப்புறம் ராதிகா சொல்லிட்டு நீங்க சீரியல் படமே வேண்டாம், ராதிகா சீரியல் ஒரு லாங் ஜேர்னி. இதை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வரைக்கும் பாராட்டிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியட என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். இதுல நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த பேரண்டி படம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இந்த கதையை போய் மனோரமாட்ட தான் சொன்னேன். மனோரமா பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே இருக்கும்போது மனோரமா உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது பார்த்தா நம்ம லதா மேடம் அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் இந்த கதையை சொன்னேன். அப்போ அவங்க கதையை தான் கேட்டு இதை நான் பண்ணணுமா, அந்த மனோரமா கேரக்டர் மாதிரி என்னால் பண்ண முடியாது, இது ஏன் ஸ்டைலில் பண்ணுறதுன்னா பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரி ஓகே உங்கள் ஸ்டைல்லையே பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அப்போவே போட்ட ஷூட்டு அங்கே அவங்க வீட்லேயே போட்ட ஷூட் எடுத்து ஸ்டில்ஸு பார்த்தோம். ஸ்டில்ஸ் ஒர்க் அவுட் ஓகேவா இருந்தது. உடனே சொன்னேன், மேடம் இந்த கேரக்டருக்கு நீங்கள் ஆப்டாக இருப்பீங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. ஓகே ரைட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் தான் போய் நேராக ஸ்பாட்டுக்கு போனோம். கோபிச்செட்டிப்பாளையம் போனோம், நீட்டாக எடுத்தோம். இது முழுக்க ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட கதைன்னு வச்சுங்களேன். ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்குற மாதிரிங்க. ஒரு பேரனுக்கும் பாட்டிக்கும் உண்டான பாசங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த கதையை உருவாக்கியிருக்கோம். ஸோ அப்போ அந்த பேரனுக்கு ஒரு பெரிய லவ் வந்துடுது. அந்த லவ் எகென்ஸ்ட் வருது. அந்த எகென்ஸ்டை எப்படி சமாளிக்குது பாட்டியினுடைய திறமையால் தான் சமாளித்து அந்த பேரனுக்கு அந்த அவனை ஆளாக்கி உருவாக்கி அந்த கதையில் அந்த பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸுங்க.
அப்போ இது வந்து சின்ன ரச்சகமாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாங்கு 5 சாங்கு, அந்த 5 சாங்குக்கு உண்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே போகாத இடங்களில் போய் எடுத்தோம். கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும், கோபி, ஊட்டி, பொள்ளாச்சி, இந்த 3 இடத்துல யாரும் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இடங்களை தேடி போய் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ரிஸ்க் எடுத்து அந்த இடத்த ஷூட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணோம். இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாகும். ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ அது படம் பார்க்குற போது தான் தெரியும். இப்போ நீங்கள் சாங்கு பார்க்குற போதே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுமே பார்த்து பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பேராண்டிங்க. இந்த பேராண்டி படம் வெளியில் வந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த பேராண்டி. பேராண்டிங்கிறது வந்து பேசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. கட்டாயமே இது நடக்கும். அந்த பெருமாளுடைய ஆசையால் இது நடந்து தீரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படக்குழுவினர்கள் அனைவரையும் வாழ்த்தும் எழுச்சி தமிழரின் வாழ்த்துரை. பார்ந்த பேராண்டி என்னும் திரைப்படத்தின் இயக்குனர் மதிப்பிற்குரிய தங்கமணி அவர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் வேதா மீடியா என்டர்டெயின்மெண்ட், பத்மா கந்தசாமி எஸ்டேட்ஸ் நிறுவனர் மதிப்பிற்குரிய MK ராஜேஷ் அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கிற தொழிலதிபர் புதுச்சேரி ராமச்சந்திரன் அவர்களே, இந்த திரைப்படத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில், பெருமை சேர்க்கும் வகையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக நடித்து புகழ் பெற்ற திருமதி லதா அம்மா அவர்களே, படத்தின் கதாநாயகன் தம்பி அரவிந்தராஜ் அவர்களே, இந்த படத்திற்கு உயிரூட்டக்கூடிய வகையில் சிறப்பான இசையை அமைத்திருக்கிற இசையமைப்பாளர் திரு ஹிதேஷ் முருகவேல் அவர்களே, இணை தயாரிப்பாளர் திருமதி லலிதா அவர்களே, நடிகர் அன்பு சகோதரர் கராத்தே ராஜா அவர்களே, பாடலாசிரியர் சிவலிங்கம் அவர்களே, பாடலாசிரியர் அருள்தாஸ் அவர்களே, ஓசூர் டோனி அவர்களே, தங்கை வழக்குரைஞர் திருமதி உமா சங்கரி அவர்களே, ஒளிப்பதிவாளர் திரு மகிபாலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தொகுப்பாளர் VM ஆறுமுகம் அவர்களே, இந்த திரைப்படத்தை சார்ந்த, திரைப்பட குழுவை சார்ந்த கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் தங்கமணி அவர்களும் இணை தயாரிப்பாளர் திருமதி லலிதா அவர்களும் கடந்த வாரம் என்னை நேரிலே சந்தித்து இந்த
நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். பல்வேறு பணிச்சுமைகள் என்னை ஆக்கிரமித்திருக்கிற சூழலில் இதில் பங்கேற்பதில் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனாலும் இருவருமே விடாப்பிடியாக நீங்கள் வர வேண்டும், நீங்கள் சொல்லுகிற நாளில் நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம், உங்களுக்கு தோதான ஒரு நாளை சொல்லுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். ஆகவே இந்த நாளில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் தங்கமணி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இப்போதெல்லாம் திரைப்படங்களுக்கு வைக்கிற பெயர்களே வித்தியாசமாகத்தான் இருக்கின்றன. லதா அம்மா அவர்கள் சொன்னதைப் போல 2K கிட்ஸ் இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடித்த இசை, பிடித்த பெயர் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் நிறைய திரைப்படங்களுக்கெல்லாம் பெயர்கள் வருகின்றன. அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான கவர்ச்சிகரமான பெயர் சூட்டப்படும். ஆனால் இயக்குனர் தங்கமணி அவர்கள் துணிந்து நம்முடைய தமிழ் மரபை போற்றும் வகையில் ஒரு நல்ல தமிழ் பெயரை, குடும்ப பெயரை திரைப்படத்திற்கு சூட்டி இருக்கிறார். இதுவே அவருடைய துணிச்சலுக்கு ஒரு சான்று என்று நான் கருதுகிறேன். பேராண்டி என்று சொல்லுகிற போதே தாத்தாவோ பாட்டியோ இதுல முக்கியமான பாத்திரம் வகிக்கப் போகிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. அந்த பெயரிலே குடும்ப பெயராகவும் அமைந்திருக்கிறது. ஒரு குடும்ப திரைப்படம் என்பதையும் இந்த பெயர் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது. இப்போ வரக்கூடிய திரைப்படங்களில் நிறைய அரசியல் நெடி உண்டு. சில படங்களில் சாதி பெருமிதம் உண்டு. சில படங்களில் சாதியை ஒழிப்பு அரசியலை பேச வேண்டும் என்கிற அந்த கருத்தியல் போக்கை நாம் பார்க்கிறோம். இன்றைய சூழலுக்கு ஏற்ப காதல் கதையாக இருந்தாலும் குடும்ப கதையாக இருந்தாலும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பெயர் சூட்டுவதில் இயக்குனர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இயக்குனர் தங்கமணி அவர்கள் லதா மேடம் இருக்கிறார் என்பதனாலே என்னவோ அந்த பெயரை தேர்வு செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அது பொருந்துகிறது. ஒருவேளை பெயர் முன்னே கூட அவர் தேர்வு செய்திருக்கலாம். அவர் இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியவராக இருக்கிறார் லதா அம்மா என்பது பாராட்டுதலுக்குரியது. அவங்க சொன்னாங்க, உலகம் சுற்றும் வாலிபன் தான் நான் முதல்ல நடித்த படம்னு. எனக்கு திடீர்னு என்னுடைய பழைய நினைவுகள். நான் பார்த்த முதல் படமே உலகம் சுற்றும் வாலிபன் தான். நான் இப்ப 8வது படிச்சிருந்தேன், நீங்க இப்ப 10வது படிச்சிருந்திருக்கிறீங்க. நான் எங்க கிராமத்துல கரும்பு வெட்டுற தொழிலாளிகளோட கருப்பங்காட்டில் இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு. லீவு நாள்லாம் வேலைக்கு போவோம். சும்மா ஒரு சம்பளத்துக்கு போறதில்ல, சும்மா போறது. அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்கன்னு காட்டுக்குள்ள போவோம். கருப்பங்க சோலையில் நின்றுட்டு வேலை செய்யறது, கரும்பு ஒடிச்சு திங்கிறது, அந்த மாதிரி. அப்போ கருப்பம்பால் வெள்ளம் காய்ச்சிற இடத்துல ஒரு பெரிய கொப்பரையில கருப்பம்பால் கருப்பஞ்சாரை கொட்டி பால் அந்த வெள்ளம் காய்ச்சுவாங்க. அந்த மனம் அப்படி இருக்கும், அருமையா இருக்கும். அந்த வெள்ளத்தை காய்ச்சிற போது பக்கத்துல இருந்து கேட்கும். அதுல அந்த அந்த கொப்பரைக்கு கீழே அந்த இதை எடுத்து போடுறாங்க பாருங்க, கருப்பன் சக்கையை எடுத்து போடுவாங்கல்ல. அவரு என்னை கேட்டாரு, தம்பி இன்னைக்கு நாங்கள் சினிமாவுக்கு போறோம் வரியா அப்படின்னு என்னை கேட்டாரு. நான் கீழே நின்றுட்டு இருந்தேன். எட்டி பார்த்தோம், உள்ள திக்குதுன்னு எரியுது அப்படியே. அவர் தூக்கி போறாரு கருப்பன் சக்கையை. நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் எங்க அப்பாவுக்கு நண்பர். அவர் இந்த ஆசையை தூண்டி விட்டார், சினிமாவுக்கு போறோம். எனக்கு என்ன படம் அப்படின்னு கேட்டா எம்ஜிஆர் படம் சொல்றேன்.
எங்கே போகணும்னா திட்டக்குடின்னு ஒரு ஊருக்கு நகரத்துக்கு. அது எங்கள் ஊர்லேருந்து நடந்து தான் போகணும், பஸ்ஸெலாம் கிடையாது. 8-10 கிலோமீட்டர். இதை எப்படி எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறது, எனக்கு பயம். ஏன்னா சினிமாவுக்குலாம் போனால் அது குற்றம்னு எங்கள் ஊரில் அப்போ ஒரு மைண்ட் செட்டு. சினிமா பார்க்குறதுலாம் தப்பு. எப்படி பீடி சிகரெட்டு குடிக்கிறது தப்போ, அப்படி சினிமா பார்க்குறது தப்புங்கிற ஒரு உளவியல் எனக்கு ரொம்ப காலமாக இருந்துச்சு. அது ஹாஸ்டலில் கூட யாராவது சினிமா போனால் திருட்டுத்தனமாக தான் போய் பார்த்து வரணும். அதுக்கு வார்டன் கூப்பிட்டு அடிப்பார். நீ சினிமா பார்க்குற அளவுக்கு போயிட்டியா, வளர்ந்துட்டியா அப்படின்னு கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவிட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எங்கள் அப்பாவிட்ட கேட்டார். அவருக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் வந்து நீ பத்திரமா போய் அழைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுருவில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் கேட்டார். உடனே அவர் ஆமான்னு சொல்லிடுறாரு. அவரோட நான் போய் பார்த்தேன். எனக்கு கதையும் புரியல, ஒன்றும் புரியல. ஏதோ டிஷின் சண்டை. எம்ஜிஆரை பார்த்தேன், அம்மாவை அப்போ முதல்ல பார்த்துருக்கேன். அவ்வளவு பிறகு இப்போ நான் நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு. அந்த திரைப்படத்தில் பார்த்த அம்மாவை இன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எண்ணி அவர் மேடையில் பேசும்போது தோணிச்சு. வந்து உட்காந்து கேட்டேன், எந்த வருஷம் அது அப்படின்னு கேட்டேன். அது 1973 நாங்கள் கரெக்டு. நான் 8வது படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு திட்டக்குடியில். இன்னைக்கு அவ்வளவு பெரிய பாரம்பரியமுள்ள 250 திரைப்படங்களை நடித்த அம்மாவை கொண்டு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய இயக்குனர் தங்கமணி. இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப டைட்டில் படத்துக்கு பேர் வைக்கணும். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பாடல் வரி புரியாத இசையை, அதான் சொன்னாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன். நாங்கள் ஒரே இறைச்சலாக உட்காந்து மியூசிக் மட்டும்தான் கேட்கணும். நமக்கு வரி என்னான்னு உத்து கவனிச்சாதான் வரி தெரியும். நிறைய பாடல்களில் வரியே கேட்காது, என்னதான் லிரிக்ஸ்னே தெரியாது நமக்கு. ஆனால் பழைய பாடல்கள்லாம் பாருங்க, இசையும் அவ்வளவு இனிமையாக இருக்கும், வரிகள் நம் மனசில் ஆழமாக பதியும். அது கண்ணதாசன் எழுதின பாடலாக இருந்தாலும் சரி, மருதகாசி எழுதுகிற பாடலாக இருந்தாலும் சரி, உடுமலை நாராயணகவி எழுதிய பாடலாக இருந்தாலும் சரி, வாலி எழுதிய பாடல்களாக இருந்தாலும் சரி, அந்த வரிகள்லாம் அவ்வளவு அருமையான வரிகள், ஊக்கம் தரக்கூடிய வரிகள், நம்முடைய மனதில் ஆழமாக பதியக்கூடிய வரிகள், வார்த்தைகள். அதுக்கு வந்து உயிரூட்டக்கூடிய வகையில் இசை இருக்கும். இளையராஜா அவருடைய இசையெல்லாம் வந்து கிராமத்தை அந்த அளவுக்கு கிராமங்களை வந்து ஆட்டி படைத்தது. இந்த ஆட்டுக்கார அலமேலு, அன்னக்கிளி, இந்த படங்கள்லாம். இப்போ தங்கமணி அவர்கள் படத்தை பார்த்தாதான் தெரியும். இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப சப்ஜெக்ட் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேராண்டி வந்து விரும்புகிற பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிற கதை. இந்த திருமணம்னாலே இங்கே சாதி குறுக்கிடும். அகமண முறைங்கிறது தான் சமூகத்தில் இருக்கிற நடைமுறை. சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடைமுறை தான், ஆனால் அதுதான் சமூக நடைமுறையாக இருக்கு. ஒரே சாதிக்குள்ளதான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருக்கு. சட்டம் அதை தடை செய்யல, ஆனாலும் அப்படி ஒரு நடைமுறை. அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கிறது. அது தொடர்பாக கொலை வரையிலும் போயிடுறாங்க. ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. திரைப்படத்துக்குள்ள காதலை எப்படி வச்சிருக்கிறான்னு தெரியல. ஆனால் அந்த பாடல் காட்சிகளை நம்ம பார்க்கிற போது பாடல்களும் பொருள் புதிந்ததாக இருக்கிறது. அதற்கு ஏற்ப இசையும் அருமையாக இருக்கிறது, கேட்க இனிமையாக இருக்கிறது. அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், நல்லா பண்ணியிருக்கீங்க, படம் ஹிட் ஆகும், உங்கள் பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். தம்பி அரவிந்த்ராஜ் வந்து இங்கே மேடையில் பேசும்போது இதுதான் முதல் மேடைனாரு. ஆனால் அவர் தான் பேசுனதுலேயே ரொம்ப சிறப்பாக பேசினார். எல்லாரும் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க, எதுக்கு நமக்கு வம்பு, நீண்டதான் மேடையில் பேசக்கூடாதுன்னு. ஆனால் அவர் வந்து இந்த கதை, இயக்குனருடைய உழைப்பு, அவருக்கு இருந்த அனுபவம் எல்லாத்தையும் நல்லா பேசினார். எப்படி முதல் மேடையிலேயே சிறப்பாக பேசினாரோ அது மாதிரி முதல் படத்திலேயே சிறப்பாக நடித்து இருக்கிறார். நான் தான் கேட்டேன், நீ நல்லா பண்ணியிருக்கப்பா, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறார் இயக்குனர் தங்கமணி அவர்கள். ஒரு நல்ல கதாநாயகனை தமிழ் திரையுலகத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்றுதான் நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நம்புகிறேன். ராஜா ரொம்ப நாளா எனக்கு தெரியும், கராத்தே ராஜா. நான் என்ன தம்பிங்க இந்த கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறதுக்காக சில படங்களை கூப்பிட்டாங்க. அப்போ நான் அப்பெல்லாம் இந்த திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் தரல.
ராஜா அப்பா எனக்கு அறிமுகமானவர். இன்னைக்கு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறார். இப்போ கூட ஒரு திரைப்படம் கௌதவன் படத்தில் அதில் ரொம்ப சிறப்பான ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துலையும் அருமையாக அந்த பாடல் காட்சிகள்லேயே நமக்கு அவர் எப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறத பார்த்தோம். இப்போ நல்லா தேர்வு பண்ணியிருக்கிறாரு தங்கமணி அவர்கள். லதா அம்மாவை தேர்வு பண்ணியிருக்கிறாரு, அரவிந்த்ராஜ், அதே மாதிரி கதாநாயகி பேர் தெரியல, அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு முதல் படமா ரெண்டாவது படமான்னு தெரியல, சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை கரு எப்படி இருக்கிறது, கதை ஓட்டம், திரைக்கதை எப்படி அமைந்திருக்கிறது, இந்த கிளைமாக்ஸ் எப்படி முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவை வென்றெடுக்க முடியும். என்னதான் சிறப்பான திரைக்கதை இருந்தாலும் கூட இசை ரொம்ப முக்கியமானது. ஒரு இசை சரியா அமையல, பேக்ரவுண்டு பின்னணி இசை சரியா அமையலைன்னா அந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஹிதேஷ் அவர்கள் இந்த படத்திற்கு இந்த பாடல்களிலிருந்து பார்க்க முடிகிறது, நல்ல இசையை வழங்கியிருக்கிறார். தங்கமணி அவர்கள் ஏன் என்ன இந்த வெளியீட்டு விழாவுக்கு என்ன வலியுறுத்தி கூப்பிட்டார் எனக்கு தெரியாது. இப்போ அன்னை காலமாக நம்முடைய நண்பர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறார்கள். ப்ரீவியூ ஷோவுக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் தொடக்கத்தில் என்ன அன்பு தோழின்னு ஒரு படத்தில் ஒரு தம்பி கிட்டத்தட்ட 6 மாதம் போராடி தான் என்ன அதில் நடிக்க வச்சார். எனக்கு கதை தலையும் புரியாது, வாலும் புரியாது, எதையுமே நான் கேட்டுக்கல, நேரம் ஒதுக்க முடியாது, ஏதோ அவர் சொன்னபடி செஞ்சேன். அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வச்சு தமிழரசன் ஒரு படம், ஒரு 10 நாள் ஷூட்டிங் போனோம், அப்படியே நின்று போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே கலகம்னு ஒரு படம், அது கலகத்திலே முடிஞ்சு போயிடுச்சு. களஞ்சியம் தான் இயக்குனர். அவர் எனக்கு மேக்கப் போட்டு 4 ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணார். ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு. அது அதில் அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்தை ஒரு ஷூட்டிங்கே போக முடியாமல் போயிடுச்சு, வெறும் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தமிழரசன். ஆனால் அதை தாண்டி 1-2 படங்களில் முகம் காட்டணும்னு மன்சூர் அலிகான் என்னை பிடிச்சி நான் மருத்துவமனையில் ராமச்சந்திராவில் கிடந்தப்போ என்னை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு ஒரு பாட்டு சீனில் என்னை நடிக்க வச்சார். அப்போ நான் இயல்பாகவே மீசை எடுத்திருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், மூக்கில் சைனஸ் ஆப்ரேஷன் நடந்திருந்த நேரம். அப்போல்லாம் நான் இந்த திரைப்படத்திற்கு பெரிய முக்கியத்துவம் தரல. அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம், இந்த அன்பு தொழிலில் நடித்த உடனே அவர் ஒரு கோயம்புத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர். அவர் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நடிச்சே தீரணும் அப்படின்ட்டார். சரி, படத்திலேயாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் எப்படி கதை எனக்கு தெரியாது, தலையும் வாலும் எதுவுமே புரியாது. ஏன்னா டிஸ்கஷன்ல உட்கார்றதில்ல, ரிஹர்சல் கிடையாது, கிடைக்கிற நேரம் கொஞ்ச நேரம், அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே இதை செய்யுங்க அதை செய்யணும். ஏன்னோ அப்போ எனக்கு அதில் பெருசாக ஆர்வம் எட்டலை. எனக்கு சின்னதுலேருந்தே திரைப்படத்தை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு உருவாகி போச்சு. திரைப்படம் பார்த்தா அது தப்பு, அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த என்ன இன்னைக்கு தங்கமணி போன்ற இயக்குனர்கள் நிறைய திரைப்படங்களை இது மாதிரி இசை வெளியீட்டு விழா, பிரிவியூ ஷோ போன்றவற்றில் பங்கேற்க செய்வது இந்த திரையுலகத்தின் வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள பயன்படுகிறது. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஊடகம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர், அதன் பிறகு அவருடைய கலை உலக வாரிசுகள் பலர், பாக்கியராஜ் போன்றவர்கள்லாம் கட்சியை தொடங்கினாங்க. சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார். அப்புறம் விஜயகாந்த், அப்புறம் சரத்குமார், டி ராஜேந்தர், இப்படி பல பேர் திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள். கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர் தான். இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஓரிரு படங்களில் நடித்தவர் தான். ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான். இப்போ விஜய் வரையிலும்
தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது, அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடில்லை என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், பவர் ஸ்டார். நம்ம படத்துல பவர் ஸ்டார். இந்த பவர் ஸ்டார்ங்கிற பேர் நான் தான் வச்சேன். அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர். கொஞ்ச நாள் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார். அவர் ஒரு நிகழ்ச்சியில், அவருடைய பிறந்த நாள் விழாவது ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு அவருடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் இந்த பேரை வைக்கணும்னு சொன்னப்போ, நான் பவர் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் வருது, ஏதாவது தமிழில் சொல்லுங்க என்ன. எல்லாரும் மாதிரி ஆங்கிலத்தில் என் பேர் வைங்க. இல்லை அதெல்லாம் தமிழ்லாம் வச்சா ஈடுபடாது, பவர் ஸ்டார்னு சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் அது நான் வச்சேங்கிறதுனால ஆகலை, அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்ல ரீச் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட. இப்போ நம்ம பேராண்டி படத்துலையும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தது, நான் அவரை பார்த்தவொடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவர் தங்கமணி என்னை பார்த்தபோது சொன்னார், பவர் ஸ்டார் இதில் நடிச்சிருக்காரு. நான் அன்னைக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தேன், அவர் வரல. எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மம்முட்டி இருக்கிறார் கேரளாவில், இங்கே கன்னடத்தில் ராஜ்குமார் இல்லை, அவர் இங்கே என்டிஆர், இங்கே எம்ஜிஆர், ரெண்டு பேர் தான் அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியவர்கள். அவரும் கட்சி ஆரம்பித்த 5 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார். இவர் கட்சி ஆரம்பித்த 7 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார். ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ரொம்ப நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அண்மையில் ஒருத்தர் எழுதியிருந்தான், இராணுவத்துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க, திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆக்குறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்கு அப்படின்னு. இராணுவத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்களாம் வாட்ச்மேன் வேலை மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டரியாக கொடுத்துட்டு வராங்க இல்லையா. இன்னும் நல்ல 200 கோடி 300 கோடி சம்பாதிக்க முடியும், ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது. பட் இங்கே அவங்க எல்லாம் முதலமைச்சருக்கான ஓட வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு வகையில திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது, ஆதிக்கம் செய்கிறது. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில கதவு திறந்தது, சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது. பல பேர் கூப்பிட்டாங்க, நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை எந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது. மக்களை பற்றி தானே திரைத்துறை பேசுகிறது. மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை, வாழ்வியலை, அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை, நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள். கோர்வைப்படுத்தி கொண்டு நிறுத்துகிறார்கள். இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள். அதில் வருகிற இசையும் ஒலி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது. சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்துல பதிகிறது. மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற ஒன்று அல்ல, அந்நியப்பட்ட ஒன்று அல்ல, மக்களின் இயல்பான வாழ்வியலை பேசுகிற ஒன்று. இதை எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும், பாசிட்டிவா இதை ஹேண்டில் பண்ண முடியும், கையாள முடியும் அப்படிங்கிறது அந்த இயக்குனருடைய பார்வையை பொறுத்தது.
கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. ஆனால் இயக்குனருடைய பார்வை முற்போக்கானதாக இருந்தால், ஜனநாயக பூர்வமானதாக இருந்தால், இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால், திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும். அதுல பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல், குடும்ப படமாக இருந்தாலும் சரி, வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி, அரசியல் நெடி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி, பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும், முற்போக்கு சிந்தனையோடவும் படம் எடுக்க முடியும். பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும், புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயகப்படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். தங்கமணி அவர்கள் என்னை தேடி வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார், அழைத்தார் என்றால், நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன், முற்போக்கு சிந்தனையாளராக பார்க்கிறேன். இல்லைன்னா அவர் என்ன சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய கருத்தியலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும். இல்லைன்னா இவர் நாம பேசுற கருத்துக்கு எதிராக பேசுறவரு, நமக்கும் அவருக்கு அது ஒத்து வராது. அப்படிதான் அவர் யாராவது சஜஸ்ட் பண்ணா கூட, இல்லப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம், அப்படிதான் அவர் ரிஜெக்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு, தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அது வெளிவந்துட்டா அந்த இயக்குனர் எப்படி காலரை தூக்கி விட்டுவாருன்னு நமக்கு தெரியும். அவருடைய நடை எப்படி கம்பீரமா மாறும் நமக்கு தெரியும். ஓரிரு படங்களை வெற்றிகரமா கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நமக்கு பார்க்கிறோம். ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியல் இங்க கட்டமைச்சிருக்கு. ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும், அடுத்து முதலமைச்சர் நாற்காலிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. ஆனா ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும், தேசத்துல முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும், உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது, அந்த இருக்கையில் தான் இருக்கிறது. நாம அதுக்கு பெருசா ஆசைப்படுறத, எல்லாருமே சிஎம் ஆகணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது இல்லை. இது ஒரு தாசில்தார் ஆபீஸ் மாதிரி தான். இது ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய அளவில் அதை நீங்க கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது. சமூக மாற்றங்களை பெருசா செய்ய முடியாது. ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கனால ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம், மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம். ஆனா உண்மையான அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில தான் இருக்கு, பிரதமர் பதவி தான் இருக்கு. இப்ப தமிழர்கள்ட்ட யாருக்கிட்டுமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. ஒரு தேசிய அரசியல பேசணும், தேசிய அளவில் நம்ம ஒரு சக்தியா மாறணும், அடுத்து நாம பிரதமர் இருக்கை நோக்கி நகரணும். ஒரு பிரதமர் ஆயிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். மாநில முதலமைச்சரான ஆக முடியாது, செய்ய முடியாது. இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம இருக்குது. முதலமைச்சர் ஆயிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடியவே முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் 30 பேர்ல ஒரு ஆள், அவ்வளவுதான். 545 எம்பிக்கள்ல ஒரு 40 எம்பி தான் இங்க இருந்து போறோம். மிச்சம் 500 பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அவெல்லாம் சேர்ந்துதான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும், ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும். நான் அதை குறைச்சி மதிப்பில்லை, ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை. எப்படி எது அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்ப எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல், திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல், இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு காலத்துல மன்னர் ஆட்சி காலம் இருந்துச்சு, அப்ப எதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு எந்த
நாட்டிலும் இல்லை, எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. ஜனநாயகம்தான் 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அதுதான் இன்னைக்கு நம்மளெல்லாம் இந்த சுதந்திரத்தை தருது, அதுதான் பேச வைக்குது, அதுதான் நம்மளை உரிமைகளை கோர வைக்குது, அதுதான் நம்மளை இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது. ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது. அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். பாகுபாடு கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை, ஆணும் பெண்ணும் சமமானவர்கள்தான், எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது. இதையெல்லாம் நாம் ஏதாவது ஒரு வசனத்துல போற போக்குல அதை சொல்லும் போது அது ஆழமா ஒரு குழந்தையின் உள்ளத்துல பதியும். இப்போ உலகம் முழுக்க என்ன போராட்டம் நடக்குதுன்னா அது ஜென்சி ரெவல்யூஷன்றாங்க. இப்போ நேபாளத்தில் நடந்தது, இலங்கையில் நடந்தது, இப்போ மொரோக்காவில் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த புதிய தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க, இந்த இளம் தலைமுறையின் புரட்சி, இந்த சோசியல் மீடியா தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் ஒண்ணுக்கு தான் போராடுறாங்க. என்னன்னா ஈக்குவாலிட்டிங்கிறது தான், சமத்துவங்கிறது தான், அதுதான் ஜனநாயக சிந்தனை. அந்த உணர்வு தங்கமணி அவரிடத்திலே இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை தேடி வந்தார் என்று நான் நம்புகிறேன். அந்த உரிமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். தங்கமணி அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். அவர் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம், அவரே இங்க சொன்னார், நான் சிறப்பா பண்ணியிருக்கிறேன், இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும் உங்கள் ஆதரவோடு என்று சொன்னார். அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும், இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு ஜனநாயக சிந்தனை உள்ள அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த திரைப்பட குழுவை சார்ந்த அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.